சரிப்பா ராகுல். இப்போ அம்மா எப்படி இருக்கிறாங்க? அதெல்லாம் இப்போ நல்லா இருக்கிறாங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிப்பா. நீ சாப்பிட்டியாப்பா? இன்னும் இல்லைப்பா, ஹோட்டலில் தான் போய் வாங்கிட்டு வரணும். ஹோட்டலில் தான் போய் வாங்கிட்டு வரணுமா? ஏன்பா வீட்டில் அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆளுங்க இல்லையா? சமைக்கிறதுக்கு தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்குன்னு உங்கள் அம்மா அத்தனை பேரை வேலைக்கு வச்சுருந்தது வீட்டில். இல்லைப்பா, யாரும் இங்கே வேலைக்கு வர்றதில்ல. அதான் நடுவில் அப்பா காசு கொடுக்கறது நிறுத்திட்டார்ல அம்மாவுக்கு. அதனால் அம்மாவால் சம்பளம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் வேலை செஞ்சவங்களும் வேலையிலேருந்து நின்றுட்டாங்க. நான் அப்புறமா எல்லாருக்கும் ஃபோனை போட்டு கூப்பிட்டுறேன். பழையபடி சம்பளம் தரோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுறேன். சரிடா கண்ணா, எதுக்கும் பதிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுனா, சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபோனை போடு. அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் ஃபோன் பண்ணுவேன்ப்பா. சரிப்பா, நீ கூடவே இருந்த அம்மாவை பார்த்துக்க. எதனா ஒன்றுனா ஃபோன் அடி எனக்கு, சரியா? சரிங்கப்பா. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் என்ன விட்டுட்டு ஜாலியாக இருக்கிறீங்களா? என்னடா இப்படி சொல்கிற? நீ இல்லாமல் வீடு வீடாவே இல்லைடா. எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்கிறோம்டா. ஐயா, சோகமாக இருக்கிறீங்களா? எதுக்கா? இந்த பாருங்க, எல்லாரும் ஜாலியாகவே இருங்க. சாயங்காலமாக நான் வந்துடுவேன் வீட்டுக்கு, சரியா? சரிப்பா, உங்கள் அம்மா பெட்டராக ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீ கிளம்பி வா. அப்படி இல்லை அங்கேயே இருக்கணும்னு தோணுச்சுனாலும் இரு. யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிப்பா. ஆனால் நான் இங்கிருந்து என்ன பண்ண போகிறேன்? சாயங்காலமாக நானும் அப்போவும் கிளம்பி வந்துடுவோம். அம்மாவுக்கு லோ பிபி தானே, அது அவங்க நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரையை போட்டாங்கன்னா சரியாயிடும். நாங்கள் வந்துடுவோம். சரிடா கண்ணா, அப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன். எதனா ஒன்றுனா கால் பண்ணுன்னா. ஓகேப்பா, டாடா. எல்லாரையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. என்னை விட்டுட்டு ஏதோ ஸ்பெஷலாலாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடாது. நீ இல்லாத வீட்டில் என்னடா ஸ்பெஷலாக செஞ்சுட்டு போகிறோம்? நீ வா, சரியா? சாயங்காலமாக பேசிக்கலாம். சரிங்கப்பா, டாடா. பாய்டா. ராகுல் என்னங்க சொல்றான்? சௌந்தர்யா ஓகே தானே இப்போ? இப்போ நல்லா தான் இருக்கலாம். அப்ப உடம்பு சரியில்லாம போனதெல்லாம் நிஜம் தானே? டிராமாலாம் இல்லையா? எல்லாம் நிஜம்தான் போல. அவளுக்கு உண்மையிலேயே தான் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அச்சோ, அப்ப பேசாம நம்ம எல்லாரும் கூட கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துருவோமா? இப்போ நம்ம போய் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? அதாவது சரியாயிடுச்சு இல்லை, அப்புறம் என்ன? இருக்கட்டும் அண்ணே, நம்ம எல்லாம் போய் பார்த்தோம்னா ராகுலுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. வேணா ஷில்பா, ராகுல் இங்கே வரேன்னு சொல்லிட்டான். சாயங்காலம் அவனும் பதுவும் வந்துருவாங்க இங்க. அப்படின்னா சரிதாங்க, என் பிள்ளைங்க வந்துருவான்ல, எனக்கு அது போதுங்க. நான் கூட கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். எங்க இந்த உடம்பு சரியில்லாததை சாக்கா வச்சுக்கிட்டு அவ ராகுல அங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிடுவாள்னு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. இதுக்கு இல்லாமல் ஷில்பா போய் பயப்படுவேன். அப்படியே ராகுல் அங்கே 2-3 நாள் இருந்தால் மட்டும் என்ன? 2-3 நாளைக்குன்னா கூட பரவாயில்லைங்க, ஒரேடியே தங்க வச்சுட்டா ரொம்ப கஷ்டமாயிருங்க. ஏன்னா முன்னாடினாலும் ராகுல் மட்டும்தான், அவன் அப்பப்போ போய் தங்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. காயத்ரியும் கூட போய் தங்குற மாதிரி இருக்கும். அதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்போ ஷில்பா, அப்படிலாம் போய் பண்ணணும்னு ஒரு அவசியமா இல்லை. காயத்ரி எல்லாம் அவளால் ஒன்றும் பண்ணிட முடியாது. அதான் நம்மளாம் இருக்கிறோம்ல, பத்துவும் அங்கே தான் இருக்க போகிறான். அப்புறம் என்ன? சரிதான் என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம், அவ்வளோதான். காலங்காத்தால என்ன பயம் வந்துருச்சு என் அம்மாக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டியா? அதெல்லாம் ரெடி ஆயிட்டமா. நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? நீ எதுக்கு பயப்படுற இப்போ? அதை சொல்ல. நீ எதுக்குடி சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? பைய தூக்கிட்டு கிளம்பு. உன் அண்ணன் ரெடி ஆயிட்டானான்னு பாரு. ரெடி ஆயிட்டானா கூட்டிட்டு கிளம்பு ஆஃபீஸ்க்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். அண்ணன் ரெடி ஆயிட்டானா அவனே வந்துருவான். நீ சொல்லு, நீ எதுக்கு பயந்த இப்போ? ஏன் இவன் என்னடி இப்படி கேள்வி கேட்டுக்கிறா? ஐடியா என்னடி இவன் உனக்கு இப்போ? உங்க அம்மா என்னத்துக்கு பயப்படுறான்னு தானே தெரியணும். ராகுலும் காயத்ரியும் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்களோன்னு பயப்படுறா, வேற ஒன்றும் இல்லை. ஓ, இதான் பயமா? அவங்க அங்கே போனா நீ ஏம்மா பயப்படுற? என்னதான் இருந்தாலும் கடைசியில் அவங்க அங்கே தானே போய் சேரணும். என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏம்மா தப்பா எதனா சொல்லிட்டேன்னா என்ன? ஏன் எல்லாரும் இவ்வளோ சீரியஸ் ஆயிட்டீங்க? பின்ன நீ இப்படி பேசுறியம்மா? கடைசியில் அங்கே தான் போய் சேரணும்னா என்ன அர்த்தம்? அப்பா, நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலைப்பா. சௌந்தர்யத்தை முன்ன மாதிரிலாம் இல்லை. அவங்க ரொம்பவே மாறி போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா கூட இருந்து பார்த்துக்க வேண்டியது ராகுலோட கடமை. காயத்ரிக்கும் கடமை தான். ஏன்னா அவள் அந்த வீட்டோட மருமவ. அவள் அங்கே இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அங்கே இருந்து பார்த்துக்கிறது தான் சரியாக இருக்கும். அத்தைக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு அப்படித்தானே அவள் இருக்கணும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என்றைக்காக இருந்தாலும் ராகுலும் காயத்ரியும் அந்த வீட்டுக்கு தானே போய் ஆகணும். அதனால தான் அப்படி சொன்னேன். அத்தைக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னா, ரொம்ப முடியாமல் போச்சுன்னா கடைசி காலத்தில் அவங்க 2 பேரும் தானே பார்த்துக்கணும். என்னைக்கா இருந்தாலும் ராகுலும் காயத்ரியும் அந்த வீட்டுக்கு தான் போகணும். அதனால தான் அப்படி சொன்னேன். கழுவுரியா காலங்காத்தால? ஏற்கனவே ராகுல் அங்கே இருக்கிறதே அடி வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்குது. இப்போ காயத்ரியா உனக்கு போகணுமாங்க? எல்லாரும் போயிட்டு அவகிட்ட மாட்டிக்கணும், அதானே உன் ஆசை? நான் அப்படிலாம் சொல்ல வரல. ஏன் எல்லாரும் தப்பாகவே எடுத்துக்கிறீங்க? சரி விடுங்க. நீ புத்திசாலித்தனமா தான் பேசுற. ஆனா இப்படிலாம் பேசாத, ரொம்ப பயமாகுது. சரிங்க மாமா, நான் பேசல. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேனே. அப்ப ஏன் இப்படிலாம் பேசுனுக்குற நீ? இன்னும் போய் சாப்பிடு போ. இதுக்கு மேலையா சாப்பிட்றது? ஏற்கனவே 12 இட்லி சாப்பிட்டேன். பரவாயில்ல, 2 தோசை சுட்டு தர சொல்றேன், சாப்பிடு. சரி, அதுவும் சரி தான். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. ஆஃபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே 2 தோசையும் சுட்டு தாங்க, சாப்பிட்டே போகிறேன். கூட்டி சாத்தா. சரிடி அம்மா, சுட்டு தரேன்.
சரிங்க அத்தை. அப்புறம் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேற்றே சொல்லியிருக்கணும். ஆனால் சரி, நேற்று எல்லாருமே கொஞ்சம் டல்லாக இருந்தீங்களா, அதனால தான் சொல்லலை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாம் கேளுங்கண்ணா. இப்போ என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே இது. சரி இருடா கேட்போம். மணி சொல்லுமா. சொல்கிறேன்ப்பா. அது என்னன்னா, இப்போ இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எதுக்கும் அண்ணனுக்கும் நம்ம நந்தினிக்கும் ஜாதகம் பொருத்தம் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துருங்களேன். உன் பொண்ணு என்னடி வயசான கேள்வி மாரி பேசினுக்குதே, ஏதோ ஜாதகம் பார்க்கணும்லாம் சொல்லின்னு இருக்குதே, என்னவா அதுக்கு இப்போ காலையில்? தெரியலையே, குட்டி சாத்தா சும்மானே இருக்காது. ஏன் மணி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்போ ஜாதகம் பார்க்கணும்? ஐயோ, அண்ணனும் நந்தினியும் வந்துட்டாங்களே, அவங்க முன்னாடி எப்படி சொல்கிறது? உன்னதானடி கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லு. எதுக்கு இப்போ ஜாதகம் பார்க்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும்? நம்ம குடும்பத்தில் தான் யாரும் இந்த ஜாதகம்லாம் பார்க்கறது இல்லைல்ல. ராகுலுக்கும் காயத்ரிக்கும் மட்டும் ஆரம்பத்தில் ஜாதகம்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அப்போ, அதனால் பார்த்தோம். உனக்கும் மனோஜுக்கும் கூட நான் பார்க்கவே இல்லை. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் உன் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் பார்க்கணுன்னு சொல்கிற? அது அது வந்துமா, சும்மா தான் சொன்னேன். சும்மா பாருங்க. சும்மா போய் பார்க்கணுமா? என்னடி விளாண்டுக்கிறியா நீ காராங்கத்தில்? பாரு நீ கொஞ்சம் சும்மாரு. எம்மடி மணி நீ சொல்லுமா. திடீர்னு உன் மனசில் இப்படி பட்டுக்குன்னா அது எதனா ஒரு காரணம் இருக்கும். சொல்லுமா, என்ன காரணம்னு சொல்லு. எதனால் திடீர்னு ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னேன்? இப்போ எதுக்குடி தேவையில்லாமல் நம்ம ஜாதகத்தை எழுதுறா இவ? நம்மளுக்கு ஜாதகம் பார்த்தான்னா பார்க்கலன்னா என்ன? சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். குட்டி சாத்தா என்கிட்ட அடி வாங்காமல் போகாது போல. சும்மா இருங்க. சொல்லுமா, எதுனாலும் தைரியமாக சொல்லு. எதனால திடீர்னு ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிற? நான் சொல்கிறதெல்லாம் சரியா தப்பானலாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் மனசில் பட்டதை சொல்கிறேன். நேற்று நந்தினியும் அண்ணனும் பத்திரிக்கை எடுக்கிறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் சாமி கும்பிட்டாங்கல்ல. ஆமாம்மா, நான் தான் கும்பிட சொன்னேன் ரெண்டு பேரையும். அதுக்கு என்ன? அந்த சாமி கும்பிடும்போது தான் நந்தினி விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் காட்டும்போது கற்பூரம் அமைஞ்சு போச்சு. அதுவே கொஞ்சம் அபசகுணமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனதுக்கப்புறம் சென்னையிலேருந்து ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி சௌந்தர்யாத்தை முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்கன்னு. இதெல்லாம் ஒரு மாதிரி தடங்கள் மாதிரி தெரியல உங்களுக்குலாம்? அடியே வாயபுரி, எதனா சொல்லிட்டு போகிறேன். கற்பூரம் அணைஞ்சு போச்சுன்னா அது காற்றுல அணைஞ்சிருக்கும். அதான் மறுபடியும் அழகாக அவள் கற்பூரத்தை காமிச்சு சாமி கும்பிட்டாலே. அப்புறம் என்ன வாய் முடிக்கிட்டு நீ தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சௌந்தர்யாக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீ சும்மா இரு சொல்லிட்டேன். மாமா இங்கே பாருங்க, அம்மா எப்படி என்ன பேசுகிறாங்கன்னு. நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன்ல, நான் சொல்கிறதெல்லாம் சரியா தப்பானலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மனசில் பட்டுச்சு, அதை தான் சொன்னேன். நேற்றுன்னு மட்டும் இல்லை, நந்தினிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பேச்சு ஆரம்பத்துலேருந்தே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருந்தது. உங்களுக்கே நல்லா ஞாபகம் இருக்குல்ல, இவளுக்கு எங்கேஜ்மெண்ட் புடவை வாங்கணும். அந்த புடவை எரிஞ்சு தானே போச்சு. அதுவுமே பெரிய அபசகுணம் தானே. நீங்கள் அப்போவே அண்ணனுக்கும் நந்தினிக்கும் ஜாதகத்தை எடுத்துன்னு போய் பார்த்துருக்கலாம். எதனா பிரச்சனையாக இருந்தால் கூட நம்ம பரிகாரம் எதனா பண்ணியிருக்கலாம். நீங்கள் அதையெல்லாம் பண்ணுறத விட்டுட்டு அடுத்தடுத்த வேலைன்னு இறங்கிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, சௌந்தர்யாத்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அதுவும் இவங்க ரெண்டு பேரும் பத்திரிக்கை எடுக்க போன நாள் அன்னைக்கு அப்படி ஆயிருக்கு. கற்பூரம் அணைஞ்சிருக்கு. இதெல்லாம் யோசிக்கணுமா? நீ தான் யோசிக்க மாட்டேற எதையும். ஷில்பா, மணிமேகலை சொல்கிறது சரியாக தானடி இருக்குது. பேசாமல் பசங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போவோம் மாடி. என்ன பாரு, நீ கூட என்னம்மா நந்தினி ரெடி ஆகிட்ட போல? நான் ரெடி ஆகிட்டத்த. அப்புறம் நீ என்னம்மா உன் மருமக சொல்கிறதெல்லாம் சரின்னு நம்ப ஆரம்பிச்சிட்ட போல? அப்படியெல்லாம் இல்லடி. அது இருந்தாலும் பொருத்தம் பார்க்குறது நல்லது தானே. எதனா பிரச்சனை இருந்ததுன்னா சரி பண்ணிக்கலாம் இல்லையா, பரிகாரம் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ என் கல்யாண பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து ஏதோ தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறத நீயும் நம்புற, அப்படி தானே? ஏம்மா நந்தினி, அம்மா தப்பாலாம் யோசிக்கலாமா. இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வந்தது தானே, அதுக்காக தான் சொல்கிறேன். ஜாதகத்தை பார்த்துருவோம், அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது சரியா. ராகுலுக்கும் காயத்ரிக்குமே நம்ம ஜாதகம்லாம் பார்த்தோம், பொருத்தம்லாம் சரியாக இருந்தது, பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைன்னு ஜோசியர் சொன்னார் சரியா. கல்யாணமும் நல்லபடியாக நடந்துச்சு. அதே மாதிரி உங்கள் ரெண்டு பேருக்குமே ஜாதகத்தை பார்த்துருவோம். பார்த்துட்டு எதனா தடங்கள்னு சொல்லக்கூடாது, எதனா பிரச்சனை இருந்தாலும் பரிகாரம் பண்ணிக்கலாம். சரி என்னமோ ஒன்று, என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனால் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கம்மா, எனக்கு இதிலலாம் 1% கூட நம்பிக்கை இல்லை. ராகுலுக்கும் காயத்ரிக்கும் நீ சொன்ன மாதிரி ஜாதகம் பொருத்தம் எல்லாத்தையும் பார்க்க தான் செஞ்சீங்க. அந்த ஜோசியரும் கல்யாணம் ரெண்டு பேருக்குமே சூப்பராக நடக்கும், ஒரு பிரச்சனையும் வராதுன்னு தான் சொல்லி உங்களையெல்லாம் அனுப்பி வச்சான். ஆனால் கல்யாணத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் சரியா. என்னால் இப்போ எதையும் சொல்ல முடியாது. எனக்கு காயத்ரி இங்கே இருக்கிறா பாவம், அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயமும் தெரியாது கல்யாணத்தில் என்ன நடந்ததுன்னு சரியா. அவளுக்காக நான் எதையும் சொல்ல விரும்பலை. அவள் கேட்டுட்டானா பிரச்சனை ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் விருப்பத்துக்கு என்ன பண்ணுறீங்களோ பண்ணிட்டு போங்க. நீ உன் மருமவ சொல்கிறத கேட்டு ஆடு சரியா. என்னங்க வாங்க போகலாம்.
ஏய் என்னடி இப்படியெல்லாம் பேசுற? அவ எல்லாத்தையும் சரியா தான் அத்தை பேசிக்கிட்டு இருக்கா, ரொம்பவே சரியா பேசிக்கிட்டு இருக்கா. இன்னும் கேட்டா நீங்க திடீர்னு வந்து ஜாதகம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஜோசியர் ஒருவேளை எனக்கும் அவளுக்கும் கல்யாண ராசி இல்ல, கல்யாணமே 2 பேருக்கும் பண்ணி வைக்க கூடாது, ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? என்னப்பா இப்படி பேசுற? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும்ல. பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடணும்னு நினைச்சா எத்தனையோ ஜோடிங்க ஒன்று சேர்ந்துருப்பாங்க அத்தை. இந்த ஜாதகத்தால் இவ்வளோ பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் தானே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ஜாதகம் பொருத்தம் பரிகாரம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? விட்டுருங்க, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அதையும் மீறி உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை, நீங்கள் போய் பார்க்கணும், நீங்கள் போய் பண்ணணும்னா நீங்களே பண்ணிக்கோங்க, உங்களோடவே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு எங்கள் 2 பேர்கிட்டயும் எடுத்துகிட்டு வராதீங்க. ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, பொருத்தம் இருக்கே இல்லை. இவ தான் என் பொண்டாட்டி, நான் தான் இவளுக்கு புருஷன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படி சொல்கிறேன் என் சீக குட்டியா ஜாதகம் அது இதுன்னு எந்த குடும்பத்தில் வந்து ஜாதகத்தை பற்றியெல்லாம் பேசி நிற்குதுங்க? எங்க பாருங்க 2 பேரும் அப்பா அப்படி கேங்கண்ணா. அண்ணே அண்ணே, நான் எதுவுமே சொல்லல, பார்வதி தான் ஜாதகம்னு சொன்னான். நான் எங்கடி ஆரம்பிச்சேன்? என்ன கோத்து விட்டுக்கிட்டு இருக்க? உன் குட்டி சாத்தம் பொண்ணு தான் ஆரம்பிச்சது எல்லாத்தையும். ஐயா என்ன எல்லாரும் என்ன பாக்குறீங்க? நான் என் மனசுல பட்டதை தான் சொன்னேன் மாமா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், என் மனசுல பட்டதை தான் சொன்னேன். சரி விடு, நீ சொல்லிட்ட, விஷயம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதோட யாரும் இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? சரி மாமா, அத்தை வாங்க எனக்கு தான் சொல்லி கொடுங்க. வாடி. அப்பா, புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது. எம்மடியா நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்ட என்ன சாப்பிடலன்னா உனக்கு என்ன? எதுக்கு நீ கேட்குற என்கிட்ட அதெல்லாம்? இப்போ எதுக்கு நீ அப்பா கிட்ட கோவப்படுற? பின்ன மணி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா, அது எல்லாத்தையும் நீங்கள் நம்பி கேட்டுக்கிட்டு வேற இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. ஏமாம்மா நீங்களும் ஏமாம்மா அமைதியாக இருந்தீங்க? ஆரம்பத்திலே தட்டி விட வேண்டியது தானே இந்த பேச்சை? அம்மா நந்தினி, மணி பேசுனதுல எனக்கு 1% கூட உடன்பாடு இல்லை, சரியா? அவ என்னமோ சொல்லணும்னு நின்னா, சரி சொல்லட்டுமேன்றதுனால தான் அமைதியா இருந்தோம். ஆமாண்டா, கோச்சுக்காத. எங்கள் 2 பேரை பார்த்தா மட்டும் உங்களுக்கெல்லாம் கிள்ளுக்கிறியா தெரியுதுல்ல? சரி என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க, ஆனால் பாருங்க கல்யாணம் முடியட்டும், இவரை கூப்பிட்டுக்கின்னு தனியாக போயிடுறாங்கண்ணா. ஐயோ என்னம்மா இப்படி பேசுற? நீங்கள்லாம் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நான் அப்படி பேசக்கூடாதா? பாருங்க கல்யாணம் முடியட்டும். இங்கே பாருங்க மாமா, உங்கள் புள்ளியை நான் தனி கூட்டணும் கூட்டின்னு போயிடுவேன். என்னம்மா சிரிக்கிறீங்க? உங்கள் புள்ளியை நான் தனியாக கூட்டின்னு போயிடுவேன்னு சொல்கிறேன். ஏமா நந்தினியா, நீ அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு அவனுக்கு தெரியும், அதனால தான் அவன் சிரிக்கிறான். நான் உண்மையாக கேட்டேன், கொஞ்ச நேரம் அமைதியாரு. மாமா நீங்கள் சொல்லுங்க, ஏன் சிரிச்சிங்க? உங்க அப்பா சொன்ன பதில் தான் என் பதிலும். அவ்வளோ நம்பிக்கை இல்லை மாமா இந்த நந்தினி மேலே உங்களுக்கு? சரி சரி, இந்த நம்பிக்கையை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோம் மாமா. தெரியும்மா தெரியும். நந்தினியே நீ எதுக்கு பேசினே இருக்கிற? குறுக்கல தப்பருப்பா, நீ கிட்ட பேசாத. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அப்பா இல்ல, சாரிண்ணே. நீ எதுக்கிட்ட சிரிக்கிற? அது நந்தினி கிட்ட நீங்க குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா, அதான் சிரிச்சிட்டேன். சரியா, வேற ஒன்றும் இல்லை, நான் போறேன், பசிக்கிட்டு சாப்பிட்டு வரேன். ஓடிட்டான் பாரு பயந்தங்குழியே, சும்மா மிரட்டினாலே ஓடிடுறான். இவனையா நீ தனியா கூட்டின்னு போகணும்னு சொன்ன கல்யாணத்துக்கு அப்புறம்? நீ இப்படி மிரட்டுவ, அவர் சும்மா இப்படியே நின்றுக்கிட்டு இருப்பாரா? அதுவும் இல்லாமல் அவருக்கு உன் மேலே பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை, மரியாதை அதிகமாக இருக்குது. பயமும் கொஞ்சம் இருக்குது தான், ஆனால் அதுக்குன்னே அவர் பயந்தங்குழி ஆயிடுவாரா? சும்மா நல்லா அவர் மிரட்டின்னு இருக்காத, நீ மீசி பிடிச்சி கிள்ளி விட்டுருவேன். அவன் விட்டு கொடுக்காம பேசுற பாரு நீ அம்மாப்பிள்ளையே, சூப்பர் போ. சரி சரி, எனக்கும் பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சா? இப்போ நான் இன்னும் சாப்பிடல, போய் சாப்பிட போறேன். சரியா? சரிடாமே, போயிட்டு வா. சரி மாமா, போய் சாப்பிட்டு வந்துடுறேன் மாமா. சரிடாம்மா. என் பொண்ணு இருக்குதே, நடமாடும் தேவதாடா, கடைசி வரைக்கும் உன் புள்ளிய கண் கலங்காம பாத்துக்கொண்டா என் பொண்ணு. தெரியும் நீ என்னடா எல்லாத்தையும் தெரியுங்கிற? தெரியும்டா, அதனாலதான் தெரியும்ன்ற. சரி வா, எனக்கும் பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாம் வா. அது சரி வா, பேசி பேசி பசிக்க ஆரம்பிச்சிச்சு. மணி எதுக்கு தேவையில்லாத குட்டை கொழுப்பி வேலை பார்க்குறான்னு தெரியல. ஒரு வேலை வேணும்னே பண்ணுறாளோ, இல்லை அவன் மனசுக்கு உண்மையிலே அப்படி தோணியிருக்குமா? அவள் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா என்கேஜ்மெண்ட்டு சாரி விளக்கு விழுந்து எரிஞ்சு போச்சு, அது ஒன்று. நேற்று நான் கற்பூரம் காட்டும் போது கற்பூரம் அணைஞ்சு போச்சு. நான் மறுபடியும் ஏத்தனன் தான். இருந்தாலும் இதெல்லாம் அபசகுணம் அது இதுன்னுலாம் சொல்லுவாங்க. அவளுக்கு அப்படி தோணியிருக்கும் போல. சரி என்னமோ ஒன்று, இதையெல்லாம் போட்டு குழப்பிக்காத நந்தினி, ஃப்ரீயாக விடு. ஓய், இங்க என்னடி பண்ற? என்னங்க நீங்கள் கொஞ்ச நேரம் கூட தனியாக விட மாட்டீங்க? சாப்பிட்டீங்களா ஒழுங்கா? நான்லாம் ஒழுங்கா தான் சாப்பிட்டேன், நீ தான் அரையும் குறையுமா சாப்பிட்டுட்டு வந்துட்ட. பிடிக்கல, அதனால தான் சரியாக சாப்பிடல. மணி பேசுனதை நினைச்சு ஃபீல் பண்றியோ? சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம், லைட்டாக. ஏன்டி இப்படி இருக்க? நல்லா தெளிவா பேசுனேன், அப்புறம் எதுக்கு தேவையில்லாத குழப்பம்? எவ்வளோ தெளிவாக பேசினாலும் எவ்வளோ தெளிவாக யோசித்தாலும் இந்த மாதிரி யாருன்னா சொல்லும்போது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தோணும்ல, அதான். ஓ அப்படி, சரி கையை கொடு. எதுக்கு? குடுன்னு சொன்னா கொடு. சந்தோஷ் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்லை? ஐ டோன்ட் திங்க் ஸோ நந்தினி, இதெல்லாம் டூ மச் இல்லை, இதெல்லாம் நெசசரி. எப்பப்போ என்னென்ன பண்ணணுமோ அப்பப்போ அதையெல்லாம் பண்ணிடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
இப்போ பாரு, நீ அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ணுவ. உன் மனசெல்லாம் அப்படியே பூ போல ஆயிருக்கும். உன் மைண்டெல்லாம் அப்படியே வேற என்னென்னமோ யோசிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் இந்த சின்ன கிஸ்ஸு. உனக்கு அப்படியெல்லாம் ஆச்சா நான் சொன்னதெல்லாம்? ம். ஓஹோவா, அப்போ அப்படியெல்லாம் ஆகலையா? ஆகலைங்க. முதல்ல உங்களை யார் இப்படியெல்லாம் பண்ண சொல்கிறா? எதையாவது பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை ராகுல் எதனா சொல்லி கொடுத்தானா உங்களுக்கு? யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கல, நானாக தான் பண்ணேன். சரி, தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருந்தியா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தியா, நீ இப்படி எதனா பண்ணால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும், குறையும்னு நினச்சேன். நீ எல்லாம் சரி விடு. உனக்கு இந்த மாதிரி கையிலெல்லாம் கிஸ் கொடுத்தா சரிப்பட்டு வராது. உனக்கு நந்தினி, உனக்கு உனக்கு ப்ளீஸ் டி, ஒரே ஒரு முறை. கொன்னுடுவேன் சந்தோஷ், கையை விடுங்க. இதுக்கு மட்டும் வேணான்ருவோம். சரி நந்தினி, டே லைட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரிவா, நம்ம போகலாம், ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல. அப்புறம் நந்தினி, தேவையில்லாமல் எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காது சரியா? உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு போச்சோ இல்லையோ, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு போன மாதிரி இருக்குது சரியா? உனக்கும் அப்படி இருந்துச்சுன்னு நீ சொன்னீன்னா கொஞ்சம் ஹாப்பியாவேன். நீங்கள் இருக்கிறீங்களா? இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸு போச்சுன்னு சொல்லணும் அந்த தம்மா துண்டு கிசால. அப்படித்தானே? போயிடுச்சு, போதுமா? ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு. அப்படியே குளுன்னு ஆயிட்டேன் நான். வாங்க போகலாம். இது போதுமா எனக்கு? உனக்கு மைண்டு ஃப்ரீ ஆச்சுல்ல, எனக்கு அதான் வேணும். நீ ஹாப்பியாக இரு, எதை பற்றியும் யோசிக்காத, எனக்கு அது போதும். சரிங்க. சரிங்க, இப்போ போகலாமா? வரீங்களா? போகலாமே, வாங்க. பரவாயில்ல, எனக்கு ஒன்றுன்னதும் அப்பாவும் புள்ளையும் வந்து நின்றுட்டீங்க. எனக்கு இது போதுங்க. இப்போ ரகுல், எனக்கு இது போதும்ப்பா. அம்மாக்குன்னு நீங்கள்லாம் இருக்கிறீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு மறுபடியும் வந்துருச்சு. எனக்கு இது போதும். சரிம்மா, சரி, படுத்து தூங்குங்க. அதான் மாத்திரை போட்டிங்கல்ல, படுத்து தூங்குங்க கொஞ்ச நேரம். சரிப்பா, தூங்குறேன். நான் தூங்கி ஏந்ததுக்கப்புறமும் 2 பேரும் இங்கே இருப்பீங்களா, இல்லை போயிடுவீங்களா? இருப்போம்மா, நீங்கள் தூங்குங்க. சாயங்காலமாக தான் கிளம்புவோம் சரியா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா. அப்புறம் வீட்டில் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். அவங்களும் வரன்னு ஒத்துக்குனாங்க. நாளைக்கு வந்துடுவாங்க சரியா? சம்பளம்லாம் அவங்களுக்கு மாதம் மாதம் நானே கொடுத்துக்கிறேன். அப்படியாப்பா, வரன்னு ஒத்துக்கிட்டாங்களா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். என்னால் காசு கொடுக்க முடியலையா, அதனால் அவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்க. இப்போ வரன்னு ஒத்துக்கினாங்களே, பெரிய விஷயந்தான். இனிமேல் நீ கவலைப்படாதம்மா, சம்பளம்லாம் நான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் சமைக்கிற அக்கா இருக்காங்களே, அவங்களே உனக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருவாங்க. உன்னை அவங்களே கூட இருந்து பார்த்துப்பாங்க சரியா? நைட்டு மட்டும் தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டேன், காலைல வந்தால் நைட்டு தான் போகணுன்ட்டு சரியா? ராகுல், அந்த பொண்ணு நம்ம வீட்டோட சேர்த்து 3-4 வீட்டுக்கு சமைச்சுன்னு இருந்ததுப்பா. அந்த பொண்ணு எப்படிப்பா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வீட்லேயே இருக்கும்? அதெல்லாம் அவங்க இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்கம்மா. சம்பளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க, அவ்வளோதான். நானும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் ஒரு கேர்டேக்கர் மாதிரி உன்னை பார்த்துப்பாங்க. அவங்க மாத்திரையெல்லாம் கூட கொடுப்பாங்க. அப்படியாப்பா, என்னால் உனக்கு ஒன்றும் வீண் செலவு இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ படுத்து ரெஸ்ட் எடுமா. எதனா வேணும்னா என்னை கூப்பிடு, நான் என் ரூமில் தான் இருப்பேன்னா. சரிப்பா ராகுல். சரி, நீ தூங்கு. எதனா வேணும்னா சொல்லு, நான் ஹாலில் தான் இருப்பேன். சரிங்கங்க. என்னங்க, ஒரு நிமிஷம். சொல்லு. ஒரு 5 நிமிஷம் என் கூட உட்காந்து பேசுகிறீங்களா? பேசுறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மாத்திரை போட்டால் தூங்கணும். நீ தூங்கு, நான் அங்கே இருக்கேன். அது சரி, இவனாவது என் கூட உட்காந்து பேசுகிறதாவது. ஏதோ உடம்பு சரியில்லைங்கிறதுனால வந்திருக்கிறான். உக்காந்தெல்லாம் பேசுவானா? இதையெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் பாரு, இருந்தாலும் கேட்டேன். என்ன சொல்லணும், பேச கட்டி போட்டோம். அதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா நான்? வந்தானுங்கள்ல 2 பேரும் இங்கே, அது போதும் எனக்கு. அப்பளம் புள்ளியும் அடித்து பிடிச்சி ஓடி வந்தானுங்கள்ல, எனக்கு ஒன்றுன்னதும் அது போதும், அது போதும் எனக்கு. இனிமேல் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லியே இவனுங்க 2 பேரும் இங்கே தங்க வைக்கணும். அப்போ தான் அந்த மகாராணி மருமவை இந்த வீட்டுக்கு வந்து சேருவா. அதுக்கப்புறம் என் ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிருவேன். இங்கே பாருமா தாரா, இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. போயிட்டு ராகுல் கிட்ட பேசு. அவன் சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறான். இப்போ தான் அவங்க அம்மா கிட்ட ரூமில் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் சரியா? சாயங்காலம் வரையும் டைம் இருக்குது. எந்த அளவுக்கு அவன்கிட்ட க்ளோஸாக பேச முடியுமோ போய் க்ளோஸாக பேசு. அப்போ அங்கே ஜூஸ் வாங்கி வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு போயிட்டு கூடு உன் வருங்கால புருஷன்கிட்ட. ஜஸ்ட் ஸ்டாப் இட் டாட். இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னு வைங்களேன், நான் மலேசியாக்கு திரும்பி போயிடுவேன். இங்கே பாருங்க, இன்னொரு தடவை ராகுல் எனக்கு புருஷன், வருங்கால புருஷன் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அண்ட் ஈ இஸ் ஹாப்பிலி மேரிட். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னாலலாம் ராகுல் கிட்ட க்ளோஸாலாம் பேச முடியாது. நீ மலேசியா திரும்பி போகிறதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு தாரா, உனக்கே நல்லா தெரியும், மலேசியாவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு வீடுன்னு எல்லாத்தையும் விற்றுட்டு தான் இங்கே இந்தியாவுக்கு நம்ம வந்திருக்கோம். உன் அத்தை உனக்கு ராகுலை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்கிட்ட சொன்னான். அதை அவள் செஞ்சு தான் ஆகணும். நீயும் ராகுலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இந்த முழு சொத்தும் எனக்கு வரணும், அதாவது நமக்கு வரணும், புரியுதா? இன்னொரு தடவை மலேசியா போகிறேன் அது இதுன்னு எதனா சொல்லி பாரு, அடிக்கிற அடியில் நீ என்ன ஆவன்னே தெரியாது. இங்கே பாருங்க டாட், ஐ எம் மேஜர் அண்ட் என்னோட
என்னோட லைஃப்பில் என்னென்ன டிசிஷன் எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் தான் எடுப்பேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் சும்மாலாம் என்னை இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. என்னால் ராகுலெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸ்டார்டிங்கில் வேணால் எனக்கு அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் எப்போ ராகுலுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் ஆச்சோ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு டாட். அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் என்னால் அவனை எதுவுமே பண்ண முடியாது. என்னால் அவனை கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. என் மனசுலேயும் அவன் இல்லை. எனக்கு இந்த சொத்து பத்தெல்லாம் கூட வேணாம். எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், அவ்வளோதான். தாரா, அடிச்சுன்னு வைக்க பல்லெல்லாம் உடஞ்சிரும். இன்னொரு தடவை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டான். கழுத்தை நொறிச்சு என் கையாலேயே நான் உன்னை கொன்னுடுவேன். என்னடா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உன்கிட்டலாம் வேற எப்படி பேசுவாங்க? நீ என்ன நினைச்ச? இந்த சொத்தையெல்லாம் அப்படியே விட்டுட்டு நீ என்ன தானே நீ எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போமான்னு நான் உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? இங்கே பாரு தாரா, என்னோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே நீ தான். உன்னை வச்சு தான் இவ்வளோ பெரிய சொத்தையும் நான் ஆட்டையை போட முடியும். நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டேன்னா நீ உயிரோடு இருப்ப. அப்படி இல்லைன்னு வெய்யே, பொண்ணு நல்லா நான் பார்க்க மாட்டேன். எனக்கு எந்த சென்டிமெண்ட்டும் இல்லை. உன்னை கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டேன், ஒழுங்கு மரியாதையாக ராகுல் கிட்ட போய் பேசு. அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கூட அவனுக்கு போ. சரிங்க டாட், சரி எடுத்துகிட்டு போகிறேன். தட்ஸ் மை சைல்டு. இப்படி தான் அப்பா சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும், சரியா? சரிங்க டாட். வெரி குட். போ, இப்போ போயிட்டு ராகுலுக்கு ஜூஸை கொடுத்துட்டு அவன் கூடவே உட்காந்து பேசிக்கிட்டு இரு, சரியா? அவனை விட்டு எங்கேயும் போகக்கூடாது நீ, ஓகேவா? ஓகே டாட். என் பொண்ணு நல்லா தானே இருந்தா, திடீர்னு ஏன் நல்லவளா மாறிட்டா? இவளை முதல்ல வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லணும். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் மாறி போயிட்டா என் பொண்ணு. வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா. என்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாலோ அன்னிலேருந்து வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் நம்ம அவளை பேச விடக்கூடாது. முதல்ல வேலைக்கு போகிறத நிப்பாட்டணும்.